அக்னி குஞ்சொன்று கண்டேன். அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு. தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் பேச போகிற சப்ஜெக்டை பற்றி எப்படி பேசுகிறது, என்ன பேசுகிறதுன்னு ஒரு தயக்கம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. ரொம்ப நாளாக இதை பற்றி பேசலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனாலும் இன்றைக்கி தைரியமாக அதை பற்றி பேசிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா, இப்போது பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்கிற பிட்காயின் பற்றி தான். இந்த பிட்காயின் அப்படிங்கிறது வந்து இப்போ ரொம்ப பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. என்ன காரணம்னு தெரியல, திடீர்னு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா இப்போ பிட்காயின் அவ்வளோ பீக்கில் போகுது, இவ்வளோ பீக்கில் போகுது, நல்ல ரேட் கிடைக்குது இன்றைக்கி அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட செய்திகள். இதெல்லாம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன உதாரணம். ஏற்கனவே நிறைய பேர் வந்து பிட்காயின் பற்றி இப்போ நிறைய பேசிட்டாங்க. இருந்தாலும் என்னுடைய நண்பர் கம் அமெரிக்கா வாழ் இந்தியர் ஒருத்தர் வந்து பிட்காயினில் மைனிங் பண்ணிகிட்ருக்கார். அவர்கிட்ட கொஞ்சம் அந்த டீட்டெயில்ஸ் கேட்டோம்னா கட்டாயம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர்கிட்ட போய் டீட்டெயில்ஸ் கேட்டேன். நிறைய எனக்கு வந்த சந்தேகங்களையும் கேட்டேன். அவரும் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்காரு. ஆனால் அதில் ஒரு சின்ன சிரமம் என்னென்னா, அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக அமெரிக்காவிலே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தமிழ் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. தமிழில் பேசுப்பா அப்படின்னா இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி தமிழுக்கு கொண்டு வந்தேன். முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். இதில் தமிழில் விளக்கமா இங்கிலீஷில் விளக்கமா அப்படின்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு புரியல. நீங்கள் உடனே தமிழே வரல அப்படின்னு மீமெல்லாம் போடாதீங்க. அவர் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 70% வந்து ஆங்கிலத்தில் தான் சொல்லியிருக்காரு. 30% தான் தமிழ் வருது. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் புரிஞ்சிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. நம்ம அதை ஈஸியாக புரிஞ்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ரொமோஷனோ நீங்கள் வந்து பிட்காயின் வாங்குங்க வாங்காதீங்க அப்படிங்கிறதோ கிடையாது. ஒரு தொழில்நுட்பம் இப்போ வருது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிக்காமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் கொடுக்குறோமோ வழியா, நீங்கள் வாங்குங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கோடீஸ்வரர் ஆயிடுவீங்க அப்படி அந்த எண்ணமே எங்களுக்கு கிடையாது. எங்களுடைய எண்ணமெல்லாம் ஒன்று தான். நீங்கள் வந்து இந்த தொழில்நுட்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க பண்ணலங்கிறதெல்லாம் உங்களுடைய விருப்பம். இது டிக்ளைமராகவும் வச்சுக்கலாம், இல்லை எப்படி என்னுடைய சேஃப்டிக்காக நான் சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ அவர்கிட்ட டைரெக்டாக விஷயத்துக்கு வருவோம். அவரை பேச சொல்லுவோம். அவர் என்ன பேசுகிறாரு, எப்படி ஆரம்பிக்கிறாரு, அதெல்லாம் நீங்களே பாருங்கள். அவர் வந்து கிரிப்டோ கரன்சியில் மைனிங் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அதனால் அவருக்கு நிறையா தெரியும் அப்படின்ற ஒரு பேஸில் நம்ம வந்து அவருக்கு வந்து பேச சொல்லியிருக்கோம். அவரும் பேசியிருக்காரு, நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பிட்காயின்னா என்ன, எப்படி வந்துச்சு, ஏன் இட் இஸ் வெரி பாப்புலர் நவ் அண்ட் ஒய் இட்ஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர். ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். பிட்காயின்னா என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் டாக் அபவுட் ஒய் இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் ஹவு இட் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் 2008 என்ன நடந்துச்சு அப்படின்னு. 2008 என்ன நடந்துச்சு? ஸோ தேர் வாஸ் அ மேஜர் ஃபினான்ஷியல் கிரைசிஸ். அப்போது என்ன பண்ணினாங்க அப்படின்னா, த பேங்க்ஸ் வேர் பெயில்ட் அவுட் பை த கவர்மெண்ட். வென் த பேங்க்ஸ் பெயில் அவுட் த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, தே ஆர் பிரிண்டிங் மணி அண்ட் தென் கிவிங் இட் அவுட் டு த பேங்க்ஸ் அண்ட் த பேங்க்ஸ் got out of what they were before. இந்த மணி எப்படி பிரிண்ட் பண்ணாங்க? இட் வாஸ் பிரிண்டட் அவுட் ஆஃப் thin air. முதல்ல எப்படி இருந்துச்சு, மணின்னு வரும்போது வந்து இட் வாஸ் ஆல் பெக்டு டு எ கோல்டு ஆஸ் அ ஃபிசிக்கல் ஆசெட். அதுக்கு தகுந்த மாதிரி கரன்சி சர்க்குலேட் ஆகிட்டு இருந்துச்சு. there was a peg for a rupee to few grams of gold or few grams of gold to a dollar. So there was a peg to a gold to the currency that we had. அது என்ன ஆச்சுன்னா, இந்த it was in
70s, 60s, when Nixon was the president, he had to intervene, and then he said, for the purpose of war, we are going to temporarily unpeg the gold from the currency. So it was the word temporary is very important. He said, temporarily we are debasing the gold from the actual currency. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, the connection between the actual assets the country had versus the currency in circulation, it got out of proportion. When the currency gets out of proportion to the assets that they had, that's when the problem initially started. It was supposed to be temporary. Temporary-ஆ தான் இந்த ப்ராப்ளம் இருக்கிறதா இருந்தது. It is still continuing. We are still printing more money, and we are not having anything as a base for the money that is printed. நான் எந்த அளவுக்கு கோல்டு வச்சிருக்கணும் அந்த அளவுக்கு தான் என்கிட்ட பணம் இருக்கணும். ஆனால் பணம் வந்து it is circulating lot more than what I have as physical asset. இது வந்து it was a major concern for many people, and there was one guy, Satoshi ன்னு சொல்றாங்க. He could have been a guy, it could have been CIA, it could have been somebody who we don't know who it is today. He came up with an idea saying, why should the government print money? The money should be printed by the public. Public are the ones who should have the ownership of the money. They are the ones who will be producing it, and they are the ones who should consume it. The government's business should not be printing money. Okay, government எதுக்காக பணம் அடிக்குது? So இப்போ வந்து there is going to be expense for ஒரு வார் நடக்குது அப்படின்னா அந்த வாருக்கு வந்து செலவு பண்ணி ஆகணும். அந்த வாருக்கு செலவு பண்ணணும்னா எப்படி அந்த பணத்தை கொண்டு வர முடியும்? ஒன்று டேக்ஸ் போடணும். ஸோ பப்ளிக்கு டேக்ஸ் போட்டு they can take the money out from the public and then they can spend. அப்படி இல்லாட்டி இன்னொரு வழி, ஈஸி வழி என்ன? மணி பிரிண்ட் பண்ண மணியை they can செலவு பண்ணலாம் இல்லையா? ஸோ இப்படி தான் வந்து they are adding money to the circulation, and then they are increasing the money supply and debasing the currency. இது வந்து காலகாலமாக நடந்துட்டு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸில் பார்த்தீங்கன்னா கடந்த 200 வருஷமாக வச்சிருந்த டெட்டு வந்து it was 1 trillion. It reached 1 trillion in 1996, 97 வரைக்கும் வந்து 1 trillion இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா within 3 months they are reaching 800 billion. So within 5-6 months they will be spending $1 trillion more. ஸோ இப்படி பார்த்தான்னா ஒரு வருஷத்துக்கு 2 trillion ஆட் ஆகிட்டு போகுது டெட்டில். இது வந்து யூஎஸை பற்றி பேசுகிறேன். யூஎஸில் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 trillion ஆட் பண்ணுறாங்க. அந்த 1 trillion எவ்வளோ? 200 வருஷமாக சேர்த்து வச்ச கடன் வந்து 1 trillion. இப்போது ஒரே வருஷத்தில் 2 trillion பிரிண்ட் பண்ணுறாங்க. இது எங்கே போய் முடிய போகுது? இதெல்லாம் கணக்கில் வச்சு தான் சட்டோஷி கேம் அப் வித் an idea saying money should not be allowed to be printed by the government. கவர்மெண்ட் வந்து மணி பிரிண்ட் பண்ணிச்சுன்னா இதுதான் நடக்க போகுது. மணி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா there should be a limited supply. அந்த சப்ளை வந்து it should not increase the supply by any means. இப்போ பிட்காயின் எடுத்துட்டீங்கன்னா it has 21 million coins. 21 million காயின் தான் அதில் இருக்க போகுது. There is not going to be any more coin after 21 million. I think I went ahead talking about the 21 million. Let's see பிட்காயின் எப்படி வந்துச்சு. ஸோ சட்டோஷி வந்து he wanted to come up with an plan where we can have the currency created by the public. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது இப்போ let's say நான் உங்களுக்கு ஒரு பணம் தர்றேன். நான் வந்து I have to pay somebody money. நான் ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா சின்ன மணியாக இருந்துச்சுன்னா நான் கையில் இருக்கிற காசு தூக்கி கொடுத்துருவேன். தென் there is no ledger transaction happening. இப்போ ஒரு பெரிய பணமாக இருக்குது. இப்போ நான் வந்து 1 லட்ச ரூபா ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபா நான் வந்து கையில் வச்சுருக்க மாட்டேன். நான் ஒரு செக் எழுதி தருவேன். அந்த செக்கு வந்து
யார்கிட்ட இருக்க போகுது, எங்கிட்ட இருக்கிற செக் வந்து பேங்க்கு கொடுத்தாதான் பேங்க் வந்து என்கேஷ் பண்ணி இன்னொரு ஆளுக்கு கொடுக்க போகுது. ஸோ தேர் இஸ் a third party in between. இப்போ அந்த செக் நான் எழுதி கொடுக்கும்போது நான் என் பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் இருக்கோ இல்லையோ, ஐ கேன் ரைட் த செக் அண்ட் கிவ் த செக் டு த பேங்க் ஆர் கிவ் த செக் டு த அதர் பர்சன். அந்த அதர் பர்சன் அந்த செக்கை டெபாசிட் பண்ணி தென் ஹி வில் ஃபிகர் அவுட் அந்த பேங்க்ல பணம் இல்லை. அப்பதான் அவனுக்கு தெரிய வரும் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த பணம் கொடுக்கறது வந்து இட்ஸ் அ டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷனை வந்து ஹவு கேன் வி மேக் இட் சம்திங் விச் இஸ் பப்ளிக், சம்திங் விச் எனிபடி கேன் சி. அதை தான் வந்து சட்டோஷி கொண்டு வந்தாப்புல. எப்படி கொண்டு வந்தாப்புல? ஹீ கிரியேட்டட் அ பப்ளிக் லெட்ஜர். பப்ளிக் லெட்ஜர் அப்படின்னா திங்க் அபவுட் இட் லைக் அ அக்கௌண்ட் புக். அக்கௌண்ட் புக்கில் என்ன இருக்கும்? இன்கம் இருக்கும், வரவு இருக்கும், செலவு இருக்கும். யாருக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்கிற டேட்டா வந்து அந்த ரெக்கார்ட் நோட்டில் எழுதி வைப்போம். அதுதான் அக்கௌண்ட் லெட்ஜர். இந்த லெட்ஜரை எழுதுறதுக்கு வந்து he came up with a logic which is arithmetic calculation. Arithmetic calculation அப்படின்னா என்ன? In mathematical terms you can call it computing a hash for a transaction. அதாவது இந்த பர்சன் இந்த ஆளுக்கு இவ்வளோ பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காப்ல அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் வந்து they are going to compute a hash for. hash வந்து it is ஒரு காம்ப்ளெக்ஸ் அல்காரிதம் எழுதி he created as a program. அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னா நான் ஒரு டிரான்சாக்ஷன் எழுத போகிறேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த டிரான்சாக்ஷனுக்கு வந்து ஒரு ஹேஷ் கண்டுபிடிச்சு அந்த ஹேஷை வந்து ஒரு லெஜரில் எழுதும். இந்த ஹேஷ் தான் வந்து இன் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இட் இஸ் 256 SHA. ஸோ 256 SHAங்கிற அல்காரிதத்தில் வந்து தே ஆர் கம்ப்யூட்டிங் எ ஹேஷ் ஃபார் திஸ் டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷன் எப்படி எழுத முடியும் லெஜரில்? ஒரு கம்ப்யூட்டரில் வச்சு எழுதுனான்னா தென் எனிபடி கேன் டூ இட் அண்ட் இட் கேன் பி ஈஸிலி ஹேக்ட். அதனால என்ன பண்ணலாப்ல அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு மிஷினில் கிடையாது, எத்தனை மிஷினில் வேணாலும் ரன் ஆகலாம். எல்லா மிஷினும் அதுக்கு ஹேஷ் கண்டுபிடிக்கலாம். அது ஹேஷ் கண்டுபிடிச்சு 6 மெஷின் ஒரே ஹேஷ் கொண்டு வந்துச்சு அப்படின்னா அது இட் பிகம்ஸ் எலிஜிபிள் டு பி ரிட்டன் டு எ லெஜர். 6 மெஷின் வந்து இட் ஹேஸ் டு அப்ரூவ் ஆர் இட் ஹேஸ் டு கிவ் த சேம் ஹேஷ். ஒரே ஹேஷை கொண்டு வந்துச்சு அப்படின்னா அது வேலிட்னு அப்ரூவ் பண்ணி அதை லெஜரில் எழுத முடியும். இது லெஜரில் எழுதும்போது வந்து there are blocks. ஒரு பிளாக்குக்கு வந்து there are so many transactions that can be written into one block. அந்த பிளாக்ல எழுதுறதுக்கு எல்லா டிரான்சாக்ஷனும் கலந்து ஒட்டுக்கா தான் ஒரு பிளாக்ல எழுத முடியும். அது எழுதுனதுக்கு அப்புறம் அடுத்த பிளாக் எழுத போறோம் இல்லையா, அந்த பிளாக் வந்து இந்த எழுதின பிளாக்கோட ஹேஷ் ஒன்று கண்டுபிடிச்சு அந்த ஹேஷை வச்சு அடுத்த பிளாக் வந்து கண்டினியூ பண்ணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிளாக் மேலே பிளாக் எழுதிட்டே போகிறோம் இல்லையா, அது வந்து ஒவ்வொரு பிளாக்கும் இட்ஸ் டிபெண்ட் ஆன் தி அதர் பிளாக். அப்போது இஃப் சம்படி வாண்ட்ஸ் டு சேஞ்ச் அ டிரான்சாக்ஷன், இப்போ நான் முதல்ல பண்ண டிரான்சாக்ஷனை வந்து இப்போ நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன்னா அந்த ஹேஷ் வந்து மாறும். அது மாறிச்சுன்னா அந்த என்டையர் பிளாக் இன்வேலிட் ஆயிடும். அப்போ என்ன நடக்கும்? த என்டையர் செயின் இஸ் broken. அந்த டிரான்சாக்ஷன் நான் எழுதிட்டான்னா the complete block is gone, all the transactions becomes invalid. That is the beauty of blockchain.